சீக்கிரம் வரப்போகும் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எல்லா செய்திகளை பார்க்குறீங்களா? என்ன பார்க்குறீங்க? போர்களாக இருக்குதா? ஒரே மக்கள் இறக்குறதையும் ஜனங்கள் கொத்து கொத்தா சாகிறதையும் பார்க்குறீங்களா? எங்கே பார்த்தாலும் போர், எங்கே பார்த்தாலும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக இன்னொரு ராஜ்யம், இன்னொரு ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், இப்படி இருக்குதா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாய் இருக்கிறது என்று அறியுங்கள். அது இதில் 31ஆம் வசனம், அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அறியுங்கள். என்ன, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது பார்க்குறோமா? நம்ம எருசலேமை சுற்றி இராணுவங்கள் இருக்குது, மற்ற நாடுகள் எல்லாம் எருசலேமுக்கு விரோதமாக இருக்குது. இவ்வளோ நாள் இஸ்ரவேலின் இந்த ஓரத்தில், இஸ்ரவேல் பார்டர் பகுதி கொஞ்சம் உள்ள தள்ளி இந்த மாதிரி இடத்துல போர் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ எருசலேமில் குண்டு வீசப்பட்டுட்டு நிறையா மக்கள் இறக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன அறிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு அறிஞ்சுக்கணுமா? எல்லாம் தயாராக இருக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னா ஏசப்பா வரப்போகிறாரு. எவ்வளோ பேர் தயாராக இருக்கிறோம்? எல்லாம் தயாராகிட்டீங்களா? ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? எக்கால சத்தம் கேட்கத்தக்க உங்கள் காதுகள் தயாராகி விட்டதா? தயாராக இருக்கீங்களா? சந்தோஷம். உங்கள் நண்பர்கள் தயாராகிட்டாங்களா? உங்கள் உற்றார் உறவினர்கள், உங்கள் கீழ் வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, கூட வேலை பார்க்குறவங்க, இவங்களோட நிலைமை என்ன? இவங்களுக்கெல்லாம் யார் ஜபிப்பது? தேவஜனமே, ரோட்டில் ஒருத்தன் கீழே அடிபட்டு கிடந்தாலோ இல்லை ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலோ நம்ம மனசு அப்படி பதைக்குது. ஐயோ பாவம் தெரிஞ்சு அந்த மனுஷனுக்கு இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுகிறோம். கூட இருக்கிறவன் ஒன்றா பைக்கில் போயிருப்போம், ஒன்றா ட்ராவல் பண்ணியிருப்போம், ஒன்றா படுத்து தூங்கியிருப்போம், ஒரே பெட்டில் ட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணி போட்டிருப்போம், ஒரே தட்டில் சாப்பிட்ருப்போம். அவங்க கூட வாடா நண்பன் தோல் மேலே தோல் கை போட்டு ரொம்ப நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நம்ம அவன் நாளைக்கு நரகத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி, எரியுதே வலிக்குதுன்னு சொல்லி அது தீயில வாடும் பொழுது கொஞ்சம் மனம் எப்படி இருக்கும்? தேவஜனமே கேட்பான், ஒரு வார்த்தை எனக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்க கூடாதா? ஒரே ஒரு வாட்டி, ஏடா இயேசுதாண்டா உண்மையான தெய்வம், ஒரு வாட்டி ஜெபம் பண்ணி பாடுறோம், பிரச்சனைலாம் நீங்கும். அவர் பரலோக ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு. இந்த பூலோகத்தில் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் என் தேவன் அல்ல, பரலோகத்துக்கும் அவர் தான் தேவன். ஒரு வாட்டியே நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? உங்கள் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட இயேசுவை பற்றி சொல்லியிருக்கீங்களா? ஏன் அவமானமாக இருக்கும் சொல்கிறதுக்கு? அவமானமாக இருக்கும். நான் இயேசுவை பற்றி சொல்லிட்டோம்னா என்னை ஒரு மாதிரி பார்ப்பான், நான் இயேசுன்னு பேர் எடுத்தாலே ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவான். அதனால் நமக்கு என்னப்பா, நம்ம பாட்டு இருப்போம். அப்படி சொல்கிறீங்களா? நாளைக்கு ஏசப்பா கேட்பார், உனக்கு நான் இவ்வளோ நண்பர்களை கொடுத்தேனே, இவ்வளோ உறவினர்களை கொடுத்தேனே, இவ்வளோ அண்டை பக்கத்தில் வாழ்கிறவங்களெல்லாம் கொடுத்தேனே, வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரெலாம் கொடுத்தேனே, யாருப்பா கூப்பிட்டு வந்திருக்க? நீ மாத்திரம் தனியாக வந்திருக்க. என்னப்பா சொல்ல போகிறீங்க? என்ன சொல்ல போகிறீங்க ஏசப்பாட்ட போய்? இல்லை ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டதே பெரிய விஷயம் சொல்ல போகிறீங்களா? அவமானப்பட போகிறீங்களா? எது முக்கியம் தேவஜனமே? உலகத்தில் வாழ்வது முக்கியமா? காசு சம்பாதிப்பது முக்கியமா? எது முக்கியம்? ஆத்துமாக்கள் இப்படி ஆதாயம் பண்ணாமல் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று வெறுமையாக நிற்கும் போது எவ்வளோ அவமானமாக இருக்கும். அதை விட அவன் கத்துவான், அவன் நண்பன், ஏன்டா என் கூட தானடா பைக்கில் வந்த, பைக்கில் வரும்போது ஒரு வார்த்தை எனக்கு சொல்லியிருக்க கூடாதா? இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நரகம், நீனு நானும் தான் பாவம் செஞ்சோம், கடைசியில் நீ பரிசுத்தமாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பரலோகத்துக்கு போயிட்ட, நான் இப்படி நரகத்தில் கடந்து வாழுதுன்னு நான் சொல்லும் போது உன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தேவஜனமே. உன் நண்பர்கள் நினச்சி பாருங்க, உன் நண்பன் கீழே விழுந்துட்டாலோ, அவனுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாலோ, அவன் கஷ்டப்பட்டாலோ அவன் மனசு தாங்க மாட்டேங்குது. அவன் நாளைக்கு நரகத்துலேருந்து கஷ்டப்படுவானா? ஒரு வார்த்தை சொல்லிக்க கூடாதா அப்படின்ட்டு. உங்கள் பிள்ளைகளை நினச்சி பாருங்கள். நீங்கள் தாய்மாராக இருக்கலாம், சர்ச்சுக்கு வரலாம், ஜெபம் பண்ணலாம். உங்கள் மகன், உங்கள் மகள்கள் அவன் ரசிக்கப்படாமல் இருக்காங்க, மருமகன், பேர பிள்ளைங்க ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? நாளைக்கு சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி எனக்கு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிக்கூடாது இயேசுவை பற்றி, இவ்வளோ கதையெல்லாம் சொல்லி என்னை தூங்க வச்சிங்க, இயேசப்பா கதை எனக்கு ஒரு வாட்டி சொல்லியிருக்கக்கூடாதா பாட்டி? இயேசுவை பற்றி எனக்கு ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்கன்னா நானும் கூட பரலோகத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை ஆராதிச்சிருப்பேனே. அப்படி சொல்லும் போது மனசு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பரலோகத்தில் போய் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்க போதா? தேவஜனமே,
இங்கே போர் நடக்குது, இவங்க இந்த ஆயுதம் யூஸ் பண்ணுறாங்க, இவங்க பக்காவாக டிஃபென்ஸ் பண்ணுறாங்க, இதை பேசிக்கிட்டு இருக்கீங்க தேவஜனமே. பக்கத்துலவே அழிய போகிறான், ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறாரு, பக்கத்து வீட்டுக்காரியே அழிய போகிறான், பாவம். சாப்பாடெலாம் கொடுத்துருப்பீங்க பண்டிகை காலத்தில். அப்போ ஏசப்பா தான் உண்மையான தெய்வம், உங்களுக்கு இயன்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்து காமிச்சு அதை சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் நாளைக்கு வந்து கேட்போங்க, ஏக்கா என் கூட தண்ணி பிடிக்க வந்தீங்களாக்கா குடத்தை தூக்கிட்டு, ஏக்கா என் கூட இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நம்ம மட்டும் சேர்ந்தானு பஸ்ஸில் போனோம், அப்போமாச்சு எனக்கு ஒரே ஒரு வார்த்தை, ஏம்மா ஏசுதாம்மா தெய்வம்னு சொல்லியிருந்தீங்கன்னா நானும் அங்கே வந்திருப்பேன், இப்படி கஷ்டப்பட மாட்டேன்னு கேட்கும் போது என்னங்க செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போகிறோம் நம்ம? அவங்களாடி ஜெபம் பண்ணுங்க, இன்னும் ரசிக்கப்படும் அப்படின்ட்டு. உங்கள் நண்பர்கள்லாம் போய் சொல்ல முடியாதுங்க, அவங்களாம் ரொம்ப பாவம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள் நண்பன்கிட்ட போய் நீங்கள் தனிமையில் பேசி பாருங்களேன், ஏன்டா அப்படி பண்ணுறேன், என்னாச்சு உனக்கு கேட்டு பாருங்க. சொல்லுவாங்க, இந்த பாவத்தை விடணும்னு தான்டா நினைக்கிறேன், ஆனால் விட முடியலை. இந்த காரியத்தை என்கிட்ட அகற்றணும்னு தான் நினைக்கிறேன், என்னால் அகற்ற முடியலை. பிசாசு பிடிக்கில இருக்கிறாங்க தேவஜனமே. பிசாசுக்கு தெரியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது அப்படின்ட்டு மனிதர்களை ஃபுல்லாக தன்னோட கட்டுப்பாட்லேயும் தன்னோட அதிகாரத்துலையும் வச்சுருக்கிறாங்க. மனுஷர்கள் அது இடம் கொடுத்துட்றாங்க, அவங்க அறியாமல் இருக்கிறாங்க, தாங்கள் செய்கிறது என்னதென்றே அவங்களுக்கு தெரியலை. இந்த பாவம் செஞ்சால் கடைசியில் நரகத்துக்கு தான் நான் போவேன், இந்த பாவம் செஞ்சால் எனக்கு மரணம் தான் தண்டனை, இந்த பாவம் செஞ்சால் நான் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் பாவம் செஞ்சுருந்தாலும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் வாண்டைக்கு வந்துடுறீங்க. அவனுக்கு யார் சொல்லுவா தேவஜனமே, இந்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு இருக்கிறது, இந்த பாவத்திற்கு விமோச்சனை இருக்கிறது, இதெல்லாம் மன்னித்து நித்திய ஜீவனை ஒருத்தர் வச்சிருக்கிறார் என்பதை யார் போய் சொல்லுவது? உன் கூட தானே இருக்கிறான், உன் கூட தானே சாப்பிட்றான், உன் கூட தானே பிரயாணிக்கிறான், ஒன்னா தானே இருக்கிறீங்க ரெண்டு பேரும். சட்டையெல்லாம் மாற்றி போடுறீங்களே, நண்பா என் உறவினவனே, நீ தாண்ட எனக்கு மச்சான், நீ தாண்ட மாப்பிள்ளை, எப்படிலாம் சொல்கிறீங்களே, கடைசியில் நரகத்துக்கு போயிருக்கும்போது தேவஜனமே உன் மனசு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருப்பீன்னு நினைக்கிறீங்களா? மனம் திரும்புங்க தேவஜனமே. பணம், காசு, புகழ், வேலை, இதை தேடியே ஓடிக்கொண்டு ஆத்துமாக்களை தவற விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, உன் கணவருக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, உன் மனைவிக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுதாரு தேவன்? எருசலேமை சுற்றி படம் வந்துட்டு, என் ராஜ்யம் சமயமாயிட்டு, நான் வாசல் படியில் வந்துட்டேன், நீ தயாராகிட்ட, ஆனால் உன் மக்களை நீ தயார்படுத்தலையே ஜெவஜனமே. ஆத்துமாக்களை தயார்படுத்த, அவனுக்காண்டி தான் நான் மறித்தேன், உன்னை தானே வச்சிருக்கிறேன் உன் இடத்துல, அந்த உலகத்தில், அந்த உன்னோட ஆஃபீஸில் நீ கிறிஸ்தவனாக இருக்கிறியா, உன் நண்பர் வட்டத்தில் நீ கிறிஸ்தவனாக இருக்கிறியா, எதுக்காக நீ உன்னை வச்சிருக்கிறேன்? என்னை பற்றி சொல்வதற்காகத்தானே நீ அவங்க கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கிற, அவங்க கூட சேர்ந்து அப்படி இசைந்து போயிட்டு இருக்கிற, அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் வச்சிருக்கிற, அவங்க கிட்ட போனால் அப்படி அவங்கள மாதிரியே நடிக்கிற, சர்ச்சுக்கு வந்தால் இங்கே எப்படி இருக்கிற? எப்போயா மாற போகிறோம் நம்ம? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாருல, நம்மளும் பரலோராஜ்யத்துக்கு போகணும்ல, அவங்களே கூட்டு பண்ணல, பாவம்ல அவங்க வேணுகுண்டா செய்கிறாங்க. இப்போ கேட்டு பாருங்க, ஏன்டா அப்படி பாவம் செய்கிற அப்படின்னா சொல்லுவான், என்னால் விட முடியலடா, நான் விடணும் தான்டா நினைக்கிறேன், என்னால் விட முடியலன்னு சொல்லுவான். நீ கேட்டு பார்த்துருக்கீங்களா அவன்கிட்ட? சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆகிட்டுனா அந்த போதை வஸ்துக்களையோ அந்த பாவத்தை செய்யாமல் அவங்களை இருக்க முடியாது. ஏன்னா பிசாசோட பிடி எப்படி அவனுக்கு அதை அடிமையாக்கி வச்சுருப்பான். அந்த அடிமைத்தனத்தில் யார் ஜெபிச்சு அவங்களுக்கு விடுதலை கொடுப்பது? நீங்கள் அவங்கக்காண்டி ஜெபிச்சிருக்கீங்களோ நண்பர்களுக்காண்டி? எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க உங்கள் நண்பர்களுக்காண்டி? உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்காண்டி நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? தேவஜனமே, ஆண்டவர் வந்து கேட்பார், சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து கேட்பார், என் தெய்வமே, நீ ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற, சரி உனக்கு நான் மன்னிப்பு கொடுத்துருக்கிறேன், சரி ஓகே, பரிசுத்தமாக இருந்தேன், வந்துட்டேன், எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தேன், எத்தனை பேருக்கு என்னை பற்றி சொன்னேன், ஊமையாக இருக்கிறியா நீ? நல்லா வாய் திறக்க தானே கொடுத்துருக்குறேன், உனக்கு நல்லா பேசுகிறல்ல, மற்ற சண்டை காரியத்தை மட்டும் வாய் திறந்து நல்லா பேசுகிறல்ல, எப்படி நீ இதை பேசாமல் இருந்தேன்? என்னுடைய ராஜ்யத்திற்குரிய விஷயத்தை வாயை மூடிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி, இந்த நேரத்தில் நீ மௌனமாக இருந்தாயானால், இந்த நேரத்தில் நீ மௌனமாக இருந்தானா தெய்வம் ரட்சிப்பை கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறாரே, ஆனால் அது வேறு இடத்துலேருந்து வரும். நீ அவமானப்பட்டு போய் விடுவாய், உன் குடும்பம் அவமானப்பட்டு போயிடும். ஆனால் இந்த நேரத்தில் நீ உன் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது, உன் நண்பர்களுக்கு, உன் உறவினர்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சு அப்படின்னா பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் மத்தியில் தெய்வம் உன்னை கனம் பண்ணுவார். தேவஜனமே, வாலிபர்களே, பிள்ளைகளே, எல்லாம் இருதயத்தில் கை வச்சுக்கோங்க. ஏசப்பா, என்னோட நண்பர்களை ஆதாயப்படுத்தின ஆண்டவரே, அவங்க நேரத்துக்கு பேரக்கூடாது ஏசப்பா, என் பேரை சொல்லி கூப்பிடுவானே ஆண்டவரே, ஜான் இல்லை ஹெர்லன், பால், எனக்கு ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஒரே ஒரு வாட்டி நீ ஏசப்பா பற்றி சொல்லியிருந்தேன்னா நான் ரசிக்கப்பட்டிருப்படி, நரகத்தை வந்து கஷ்டப்பட மாட்டேன்ல அப்படின்ட்டு. அந்த அழுகையின் சத்தத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேவஜனமே.
யோசிச்சு பாருங்கள். இந்த இந்த மக்கள்லாம் இந்த போர்லேயே எவ்வளோ பேர் இறக்குறாங்க, எவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இறக்குது. இதே நம்ம பார்த்து நம்ம மனசு தாங்க முடியலையே. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கூட வாழ்ந்தவங்க நரகத்தில் கஷ்டப்படுறத நம்ம எப்படி பார்க்க போகிறோம்? எப்படி நம்ம பார்க்க போகிறோம்? எப்படி நம்ம ஜீரணிக்க போகிறோம்? அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. அவங்களையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நித்தியத்தில் வாழ்வதற்கு அவங்கள தயார்படுத்துங்க. சொல்லுங்க, உங்கள் கடமை அது. தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறாரு, அதெல்லாம் பலன் தருவார். இந்த மனபாரத்துடன் பரலோகத்தில் இருப்பது கஷ்டம் தேவ ஜனமே. வேண்டாம். ஆத்துமாக்கள் இல்லாமல் பரலோகத்துக்கு போவது என்பது மிக கடினமான ஒன்று. வாலிபர்களாக இருக்கலாம், நம்ம நல்ல வேலைகளில் இருக்கலாம், நம்ம சிறுவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நம்ம கூட உள்ளவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவருக்கு அவங்க தயார்படுத்துங்க. ஏன்னா எருசலேமை சுற்றி இராணுவங்கள் நிறைந்து விட்டது. தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. தேவ ஜனமே, தேவ ஜனமே, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன் சர்வ வல்லமையோடு வரப்போகிறார். அவருக்கு முன்பதாக அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும் என்றால் நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். ஜனங்களை அழிவுக்கு விட்டுறக்கூடாது. உனக்கு கொடுத்த கடமையை, உனக்கு கொடுத்த தேவனுடைய அழைப்பை நீ நடத்து. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார்.